ப்ராக்டிக்கல் லைஃப் ஆக்டிவிட்டி 3 and 4. இந்த சீரீஸில் தொடர்ந்து நம்ம மாண்டசரியோட ப்ராக்டிக்கல் லைஃப் ஆக்டிவிட்டி பற்றி பார்த்துட்டு வரோம். சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. குழந்தைங்க எப்பயுமே நம்மள நல்லா அப்சர்வ் பண்ணுவாங்க. நம்ம என்ன பண்றோம், என்ன பேசுறோம், என்ன வேலை செய்யறோம் அப்படின்னு. நம்ம வீட்டில் செய்யற சின்ன சின்ன ஆக்டிவிட்டிகள் தான் மாண்டசரியோட ப்ராக்டிக்கல் லைஃப் ஆக்டிவிட்டின்னு சொல்றோம். ஃபோல்டிங் கிளாத், இது பார்க்கவும் சொல்லவும் சிம்பிளா தெரியலாம், ஆனா அதுல நிறைய நுணுக்கங்கள் அடங்கியிருக்கு. நீங்க ஃபோல்டிங்கா அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு பிளாட்டான சர்ஃபேஸ்ல கிளாத்தை விரிச்சு போட்டுட்டு எப்படி கிளாத்தை ஃபோல்ட் பண்ணணும்னு அவங்களுக்கு சொல்லி தரணும். ஒரு எட்ஜ்ல இருந்து இன்னொரு எட்ஜுக்கு கிளாத்தை மடிச்சு காட்டணும். குழந்தைங்க எப்பயும் கேட்கிற விஷயத்தை விட பாக்குற விஷயத்த அதிகமா ஞாபகம் வச்சுப்பாங்க. நீங்க அவங்களுக்கு புரியும்படி பொறுமையா ஃபோல்ட் பண்ணி காட்டணும். நீங்க நீட்டா ஃபோல்ட் பண்ணி வைக்கும் போது அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும், நம்மளும் பண்ணணும்னு. சோ அவங்களும் வருவாங்க, நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நீங்க அவங்களுக்கு பெர்மிஷன் கொடுத்து அலோவ் பண்ணணும். அவங்க துணியை எடுத்து ஃபோல்ட் பண்ணும்போது அவங்களோட ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷன் டெவலப் ஆகும். ஃபோல்டிங்க ரொம்ப கான்சென்ட்ரேட்டடா பண்ணும்போது அவங்களோட கான்சென்ட்ரேஷன் மைண்ட் இம்ப்ரூவ் ஆகும். அவங்களோட சின்ன சின்ன ட்ரெஸ் அவங்களே மடிச்சு வைக்கும் போது அவங்களுக்குள்ள ஒரு இண்டிபெண்டன்சி கிரியேட் ஆகும். இந்த ஆக்டிவிட்டியை உங்களோட 2 வயசு குழந்தையில இருந்தே நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஆக்டிவிட்டி 2, கட்டிங். ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி எல்லா பிராக்டிக்கல் லைஃப் ஆக்டிவிட்டியும் நம்மளோட வீட்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். கட்டிங் பிராக்டிஸ்க்கு உங்களோட வீட்ல இருக்கிற சிசரும் பேப்பருமே போதும். பெரிய குழந்தைங்களா இருக்கிறாங்களா, அவங்களுக்கு ஷேப்ஸ் மாதிரி கொடுத்து கட் பண்ண வைக்கலாம். லைக் சர்க்கிள், ட்ரையாங்கிள், ரெக்டாங்கிள் இந்த மாதிரி. அதுவே சின்ன குழந்தைங்களா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு பேப்பர்ல வெறும் லைன்ஸ் மட்டும் மேக் பண்ணி அதை கட் பண்ண வைக்கலாம். ஒரு விஷயத்த மறந்துடாதீங்க, எப்பயுமே நீங்க தான் ஃபர்ஸ்ட் எல்லா ஆக்டிவிட்டியுமே செஞ்சு காட்டணும். அதுக்கப்புறமா தான் குழந்தைய செய்ய வைக்கணும். சின்ன குழந்தைங்களா இருந்தா சைல்ட் ஃப்ரெண்ட்லி சிசர்ஸை யூஸ் பண்ண கத்துக்கோங்க. இதனால என்ன பெனிஃபிட்னு பார்க்கலாமா? குழந்தைங்க சிசர்ஸை கையில ஹேண்டில் பண்ணும்போது அவங்களோட ஃபிங்கர் மசில்ஸ் டெவலப் ஆகும். இது அவங்களோட ரைட்டிங்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சிசர்ஸ்ல அவங்க கரெக்டா ஷேப்ஸை கட் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு அக்யூரசி கிடைக்கும். இதனால அவங்களுக்கு எப்படி ஃபிங்கர்ஸை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிற ஸ்கில்ஸும் அதிகமாகும். பிராக்டிக்கல் லைஃப் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே குழந்தைங்களோட ரியல் லைஃப் ஸ்கில்ஸை வெளிக்கொண்டு வரதுக்கு தான். இன்னும் நிறைய மாண்டசரி ஆக்டிவிட்டிஸ் கத்துக்கணும்னு நினைக்கிறீங்களா? சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல்ரெடி பிராக்டிக்கல் லைஃப் ஆக்டிவிட்டிஸ் சேனல்ல இருக்கு, அதையும் செக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.